Assalamu alaikum. Hi, hello. Welcome to Chennai Flavors in UAE. I'm Farzana. Why you never said you felt that way? Guess you're trying to stay strong and fake a smile until I look. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கலாம் இந்த வீடியோட ப்ரோமோ கிடையாது. இது வந்து நேத்திக்கு போட்ட வீடியோஸோட கிளிப்ஸ் நான் காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் இது யாரும் மிஸ் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக பாருங்கள். அதில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் மேக்ஸில் ஆகட்டும், அபாயாஸ் ஆகட்டும், நல்ல இண்டோ வெஸ்டர்ன் ட்ரெஸ் ஆகட்டும், அதே மாதிரி பாகிஸ்தானி சூட் கூட நிறையா காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நிறைய நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் காமிச்சிருக்கேன். ஸோ அதுக்காக தான் அந்த கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. இன்றைக்கி இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ் அஃபோர்டபுள் ரேஞ்சில் காமிச்சிருக்கேன். சில ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் ட்ரை ஆன் பண்ணி கூட காமிச்சிருக்கேன். என்னென்ன ஏன்னா இது ஆப்வியஸ்லி வந்து இது உங்களுக்காக மட்டும் இல்லை, எனக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தானே போயிருந்தேன். ஸோ எல்லாமே காமிச்சிருக்கேன். ஸோ இந்த அபாயா வந்து இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க, இவ்வளோ கலர்ஸும் இருக்குது. அப்புறம் இந்த கடை எங்கேன்னா ஹரமல் மாசி. எல்லோரும் கேட்பீங்க என்ன கடை அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போது போயிட்டு கிளிப்ஸ் எல்லாமே ஹரமல் மாசியில் எடுத்தது. இது வந்து ஏர்போர்ட் ரோடில் இருக்குது. இங்கே வந்து இந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ், அபாயாஸ் எல்லாமே நல்ல நல்ல ரேஞ்ச்லேயும் நல்ல நல்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லேயும் கிடைக்கும். அப்புறம் இந்த கஃப்தான் இருக்குல்லையா, அந்த கஃப்தான் வந்து இந்த தலையில் போகிற ஹூடி மாதிரியும் சேர்ந்து வருது. நல்ல ப்ரீஸி, நல்ல ஃபுல் லென்த்துக்கு, அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு 360 டிகிரியில் சுற்றுற அளவுக்கு ஃபுல் ஃப்ளேர் ட்ரெஸ் அது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஒரு மாதிரி கஃப்தான் மாதிரி வர்றது தான். இதெல்லாமே ரெகுலர் வியர்க்கான மேக்ஸி, பட் டெய்லி வியராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ மாடஸ்ட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்குமே நல்ல ஒரு லுக் இருக்கும், எலிகெண்ட்டாக. அஸ் வெல் அஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஃபிட்டாகவும் இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் தான். எல்லாமே ஹை நெக்கும் வந்துடுதா, நம்ம ஜஸ்ட்டு ஹிஜாப் மட்டும் கட்டினா போதும், அவ்வளோ குட் டு கோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் கலெக்ஷன்ஸ். கலர்ஸ் பார்த்துக்கோங்க. எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து இந்த கட் ஃப்ளேர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு கீழே கீழே வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்துருந்தது. இதுவும் கஃப்தான்ஸு. இந்த சைட் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் ஷர்ட்ஸு, குவாட் செட்ஸு, அப்புறம் வந்து அந்த ஷர்ட் ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாமுமே இருந்தது. இப்போது சம்மர் வேறு வரப்போகுது, பட் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் போடுறதுக்கு, ப்ரீஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இந்த மினி ஸ்டைல் மேக்ஸிஸ் இருக்குது இல்லையா, அந்த நீ அளவுக்கு வர லென்த் அளவுக்கு அந்த மாதிரி மேக்ஸிஸ் இருந்தது. இதெல்லாம் பாருங்கள், நல்ல ஃப்ளாரல் பிரிண்ட்லாம் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்து பார்க்க. ஆனால் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 49 dirhams தான் போட்டிருந்தது ரியலாகவே. இது வெளியில் இந்த R&B அப்புறம் வந்து சிட்டி சென்டர் பாயிண்ட் எல்லாம் போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆல்மோஸ்ட் சிமிலராக இதே மாதிரி தான் வச்சுருப்பாங்க. பட் எல்லாமே பார்த்திங்கன்னா 100, 129 இந்த மாதிரி ரேஞ்சு தான் இருக்கும். அகெயின் பார்த்திங்கன்னா அந்த கோட் மாடலில் இருக்கு இல்லையா, இது வந்து ட்ரெண்ட் போல். அதனால் இப்போ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்குது. எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோட் மாடலில் ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த 2 piece ட்ரெஸ் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி நல்ல லூஸான கஃப்தான் மாதிரியான ஒரு அபாயா, நல்லா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேடு, நல்ல பிங்க்கு, நல்ல ஒரு கோல்டன் டோன் இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். ஹஸ்பண்ட் இது பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு லேட்டராக சொல்கிறேன். கூடியமே இருக்கும் கைஸ். ஆஃப்ரிக்கான காட்டில் இந்த இருக்கிறத ஃபோட்டோ எடுப்பாங்க, இருப்பாங்க. பார்த்திங்களா என்ன குல்பாக பேசி வச்சுருக்கா சொல்லிவிட்டு, எனக்கே தெரியாதுங்க இப்படிலாம் பேசி வச்சுருக்கா என்னை பற்றி. என் ஹஸ்பண்ட்கிட்ட போய் காமிச்சதுக்கு சொல்லிட்டாங்க, இமாம்லாம் போடுவாங்க இல்லையா தொழுகை வைக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ அந்த மாதிரி போகிற கவுன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை ஒரு மாதிரி பண்ணி விட்டாங்க. ஸோ எனக்கு அது எடுக்கிற ஆசையும் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து எப்படின்னா, இங்கே ட்ரையல் ரூம்லாம் இருக்காது. இந்த அரபிக் ஸ்டோரில் மோஸ்ட்லி ட்ரையல் ரூம் இருக்காது. மேபி சேஃப்டிக்காக நினைக்கிறேன், அதுவுமே நல்லது தான். அதனால் இங்கே வர எல்லா கஸ்டமர்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே மிரர் இருக்கும், அங்கங்கே மிரர் வச்சுருப்பாங்க, நம்ம ட்ரெஸ்க்கு மேலே வியர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்ன ஒரு விஷயம்னா, அது நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேலேயே வியர் பண்ணுறதுனால நமக்கு அந்த ப்ராப்பர் லுக் இருக்காது. நமக்கு இன்னும் சொல்லப்போனால் நம்ம அங்கே போய் போட்டு பார்த்துட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் வந்து பார்க்கும்போது இன்னுமே ப்ரிட்டியாக தான் நமக்கு அந்த ட்ரெஸ் தெரியும். ஏன் அப்படின்னா, நம்ம ட்ரெஸ் போட்டிருப்போமா, 2 ட்ரெஸ் உள்ளே போட்டுட்டு தான் நான் மேலே இன்னொரு ட்ரெஸ்ஸே போடுவேன். அப்படி போடும்போது இன்னுமே ரொம்ப புஃப்னு தெரிகிற மாதிரி இருக்கும், ரொம்ப இதாக தெரிகிற மாதிரி இருக்கும். நானே ஆல்ரெடி கொஞ்சம் இதாக தான் இருக்கேன், பட் ஸ்டில் வந்து எனக்கு வந்து அது பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப இதாக இருக்க மாதிரி இருக்கும். பட் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஏன் இது இப்போது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த அபாயாலாம் பார்த்திங்கன்னா 65 dirham தாங்க போட்டிருந்தாங்க. மெட்டீரியலுமே டீசெண்டாக நல்லா தான் இருந்தது, நீதான் மெட்டீரியல். ஆக்சுவலாக ஸ்டோன் ஒர்க்குமே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட் பேனல் ஃபுல்லாகவே வருது, ஃப்ரம் ஷோல்டர் டு பாட்டம் வரையும். நான் உள்ளே போட்டிருந்த ட்ரெஸ்ஸே கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியான ட்ரெஸ் தான், லேஸாக வந்துருந்தது. அதுக்கு மேலே இந்த ட்ரெஸ் போட்டிருந்தேன் பாருங்கள்.
ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ்லலாம் அங்கங்கே வச்சுருப்பாங்க கண்ணாடி. ஸோ நமக்கு போட்டு பார்த்துக்கலாம். இங்கே இருக்க அரப் லேடிஸும் அப்படி தான் பண்ணுறாங்க, நம்ம ஊர் லேடிஸும் வந்தாலும் அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ வேறு வழி இல்லைங்க, அப்படி தான் பண்ணி ஆகணும், போட்டு பார்த்தாகணும். இல்லைன்னா திருப்பி போயிட்டு ரிட்டர்னுக்கு திருப்பி ஒரு தடவை அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியிருக்கும். இந்த பாயா கூட நல்லா இருந்தது. இதுவுமே 70 சம்திங் என்னவோ தான், எக்ஸாக்டாக ப்ரைஸ் தெரியல. இதுவுமே நல்லா இருந்தது போட்டு பார்க்கும்போது. எனக்கு ஒரு சென்னையில் ஒரு கடைக்காரர் சொல்லி கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, நமக்கு 10 தான் பத்தலையான்னு பார்க்கறதுக்கு வந்து இந்த ஸ்லீவ்ஸை வந்து உள்ள கையில் போட்டு பார்த்தாவே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து அந்த ட்ரிக்கை நான் ஃபாலோ பண்ணுறேங்க. இந்த பாயாலாம் பார்த்தீங்களா, இந்த பாயாலாம் நல்லா சிம்பிளாக நல்லா இருக்குது. எவ்வளோ கலெக்ஷன்ஸ் ஆஃப் அபாயா இருக்குது பாருங்கள். இந்த வாட்டி எக்கச்சக்கமான அபாயா வந்துருக்கு. நீங்கள் உங்களுக்கு வாங்குறீங்க வாங்கல, ஆனால் சும்மாவாச்சும் போயிட்டு ஹரமல் மாசி பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு நிஜமாக ஒரு ஹாப்பியாக இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு இது வந்து நெக்கை சுற்றி அப்புறம் ஹாஃப் ஆஃப் த பாடி வரைக்குமே இந்த டிசைன்ஸ் வருது. சாட்டின் மெட்டீரியலில் வருது. உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னர் வந்து ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. நிறைய கலர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் இருக்குது. ப்ரைஸ் காமிச்சிருக்கேன், பட் எனக்கே கண்ணு தெரியல என்ன போட்டிருக்கேன். 57 சம்திங் ஏதோ போட்டிருந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டீஸுமே இங்கே வந்து ஒரு என்டையர் ஃப்ளோர் ஃபுல்லாமே அங்கே இருக்கும். அடிப்பொலி பார்த்துட்டானு. இந்த ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா நைட்டீஸு, இன்னர் வியரு, அப்புறம் வந்து ஃபுட் வியர், செப்பல்ஸு, ஷூஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த வெரைட்டிஸ் ஆஃப் நைட்டீஸ் இருக்குது. நைட்டீஸ்னே சொல்ல முடியாத அளவுக்கு நைட்டீஸ் இருக்கும் இங்கே. எல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் மேக்ஸீஸ் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் இந்த நைட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா துப்பட்டாவோட வருது. இந்த ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஆனால் ப்ரைஸ் கேட்டால் எல்லாம் அசந்து போயிடுவீங்க. அந்தளவுக்கு நல்லா சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ். இது எங்கேயுமே இந்தளவுக்கு சீப்பாக கிடைக்காது. இதே சேம் சில ஃபுட் வியர்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். H&Mல நான் ரொம்ப பெரிய ஷோரூமில் பார்த்துருக்கேன். அதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 250, 200 மாதிரி போட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே 30, 35 எல்லாமே சூப்பராக கிடைக்குங்க. இங்கே போனீங்கன்னா ஈஸியாக தேர்ற அளவுக்கு நீங்கள் ஒரு 4 ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக பார்க்கணுன்னா கூட நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு வரலாம். அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதுவும் இப்போது ரமதான் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வரும். எல்லாமே சைனா மேக் அப்படின்றதுனால நமக்கு ஈஸியாகவே வாங்கலாம். இதே மெட்டீரியல் தான், நீங்கள் இதே மாதிரி ஐட்டம்ஸ் தான் நீங்கள் இதில் போய் பார்த்தாலும் பெரிய ஷோரூமில் பார்த்தாலும் சென்டர் பாயிண்ட்டு இந்த மாதிரி மேக்ஸு அப்புறம் வந்து H&M இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அப்புறம் இந்த பர்ஃப்யூம் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் பிராண்டோட காப்பி. இது YSL சொல்லிட்டு இது என்கிட்ட இந்த பர்ஃப்யூம் ஆக்சுவலி இருக்குது, ஒரிஜினலே என்கிட்ட இருக்குது. இது வந்து டூப்ளிகேட் ஓகேவா, பட் வந்து அந்த ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதுவும் ஸ்மெல் பண்ணும்போது எனக்கு ஒரு 60% வந்து ஒரிஜினல் மாதிரியே இருந்தது. அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அதோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து வெறும் 20 திர்ஹம் தான். நீங்கள் யாராவது ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த காலத்துலேயே நம்ம லேடிஸ் எல்லாம் போயிட்டு ஒரே நாள் துணி எடுத்துகிட்டு வந்திருக்கோமா, அந்த மாதிரி நடந்துச்சுன்னா உலகமே அழிஞ்சிடும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்து எங்கள் ஃபேமிலியோடு போனோம். பட் எங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நானும் ஐஷாவும் போயிருந்தோம். நாங்கள் தனியாக என் ஹஸ்பண்ட் வந்து இருக்கிற எமிரேட் சைட்லேருந்து ஆதார் கார்டுலேருந்து எல்லாத்தையும் கொடுத்து தயவு செஞ்சு போயிருங்க, என்னை மட்டும் கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலே இருந்துட்டாங்க. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் டே போனோம். என் பேர் என்ன மறந்து போச்சு, என் பேர் மறந்து போச்சு. Assalamu alaikum. Hi, hello, welcome to Chennai Flavors in UAE. I am Farzana. So, நான் இங்கே நடு ரோட்டில் நடந்துட்டுருக்கேன். எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா ஷாப்பிங்காக போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக 2 தாட் என்னென்னா, உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் காமிக்கிறதுக்கும் ப்ளஸ் எங்களுக்கு பார்க்குறதுக்கும். ஸோ வீடியோஸ் எக்காக மட்டும் இல்லை, எங்களுக்காகவும் பர்சனலாக பண்ணுறதுக்காக ஷாப் பண்ணுறதுக்காக தான். ஆனால் என்ன அப்படின்னா இவளுக்கு வந்து நிறைய ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அவள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. அவள் எதையோ ஒரு மைண்டில் வச்சுட்டு தேடிட்டுருக்கா. நாங்களும் போயிட்டு வந்துட்டோம், பட் அவளுக்கு வந்து எது தான் அவளுக்கு செட் ஆகும்னு எங்களுக்கு தெரியல. ஸோ எது செட் ஆகுதுன்னு தெரியல. ஹோப்ஃபுல்லி இன்ஷால்லா இன்றைக்கி செட் ஆகணும் அப்படின்னு துவா பண்ணிக்கலாம். தலை துணி போடுறி. ஆக்சுவலாக நான் பேர் மறந்துட்டேன்னு சொல்லும்போது நீங்கள் நினச்சிருப்பீங்க நான் சீன் போடுறேன்னு நினச்சிருப்பீங்க. ஹானஸ்ட்டாகவே கிடையாது. என்ன அப்படின்னா என் மூளை அவ்வளோ பேர்ன் அவுட் ஆகிருக்கு. என்னால்
வீடியோ போட்டுட்டு வீட்டில் வேலை பண்ணிவிட்டு நோன்பு வச்சுட்டு மித்த எல்லாமும் பண்ணிவிட்டு என்னால் நிஜமாகவே முடியலைங்க. அவ்வளோ ஹெக்டிக்கில் தான் நான் அந்த வீடியோஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன். வீடியோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ டஃப்னு சொல்லிட்டு. அவங்களே கூட யோசிச்சிருப்பாங்க எப்படி கொடுத்துட்ருக்கா அப்படின்னு கூட சில பேர் யோசிச்சிருக்கலாம். பட் நிஜமாக அவ்வளோ டஃப்பான ஒரு இதெல்லாம் கொடுத்துட்ருக்கேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நிஜமாகவே சொல்கிறேன், அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சில நல்ல இப்போலாம் என்னன்னு தெரியல, ரொம்ப மறக்குது. ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலையா இல்லை சரியாக தூக்கம் இல்லாதனாலையான்னு தெரியல, ரொம்பவே மறக்குது. எதுனாலும் தெரியல. ஸோ இது பார்த்திங்கன்னா அபாயாஸ். இது வந்து வேறு கடை. இது எங்கே அப்படின்னா அபு வலித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை. அது எங்கேன்னா பக்கத்துலேயே இந்த பேபி ஷாப் இருக்கும், ஹரமல் மாஸ் இருக்கும், பக்கத்தில் பேபி ஷாப் இருக்கும், அதுக்கு ரோடுக்கு இந்த பக்கம் இருக்கும். ஓகேவா? ஸோ அங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம். மைஷா வந்து ஸ்லிப்பர்ஸ் பார்த்துட்டு இருந்தா அப்படின்னால தான் எல்லாமே நான் போக வேண்டியிருந்தது. இதெல்லாம் அனோஷாக்கான கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், சின்ன பசங்களுக்கு. அப்புறம் திருப்பி இது எங்கே எடுத்தேன் அப்படின்னா இது வந்து ஹரமல் மாசியில் வந்திருந்தேன். எனக்கு இந்த மாதிரி போட்கா ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தா எனக்கு என்ன தான் பண்ணுதுன்னு தெரியல. அது இது பண்ணிகிட்ருக்கேன். அந்த ட்ரெஸ் பாருங்கள் எவ்வளோ புசுன்னு தெரியுதுன்னு. ஏன்னா உள்ளே ஒரு ட்ரெஸ் போட்டு நான் உள்ளே போட்டிருந்தேன், ஒரு லாங் ஷர்ட் ஒன்று போட்டிருந்தேன். அந்த ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி வால்யூம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், லூஸாக இருக்கும் அந்த ஷர்ட். ஸோ அதனால் அதுக்கு மேலே போட்டதுக்கப்புறம் இன்னுமே ரொம்ப பெருசாக தெரியுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு மாதிரி அராபிக் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ். இது அபாயா கிடையாது, பட் இது ட்ரெஸ்ஸு தான், மேக்ஸி ட்ரெஸ் மாதிரி தான். கோல்டன் கலரில் நெக்கை சுற்றி வரும், அதே மாதிரி பேக் சைட் ஆஃப் த நெக்கும் வரும். நல்லா அந்த போட்கா ட்ரெஸ்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இதே மாதிரி ஒரு ட்ரெஸ் நான் இன்னொரு ஷோரூமில் பார்த்தேன். அது பார்த்திங்கன்னா 289 ஏதோ போகிறேன், சேம் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா. அப்புறம் இந்த அபாயாலாம் ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரில் பார்த்தேன், ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. ரொம்ப அழகாக அப்படியே இந்த அராபிக் லேடிஸ்லாம் போட்டு போய் எலிகெண்ட் அப்படி கையெல்லாம் வச்சு நடந்து போவாங்களா, பார்க்கும்போது ஆசையாக இருந்துச்சு. அது என்னென்னு பார்த்தா இந்த கடையில் இருந்தது, கம்மியாகவும் இருந்தது ப்ரைஸு. அது மட்டும் இல்லாமல் அந்த பீஸ் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் இருந்ததா. நான் நெக்ஸ்ட்டு தாட்டே இல்லாமல் எடுத்துக்கிட்டேங்க. ஆனால் இது வரைக்கும் என் புருஷனுக்கு தெரியாது. அதுதான் அதில் இருக்க ஹைலைட்டு. எடுத்துகிட்டு வந்து ஒழிச்சு வச்சுருக்கேன். கடைசியாக நான் சொல்லிக்குவேன், நான் என் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் இது அதோட வாங்கினேங்க அப்படி சொல்லிக்குவேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அது வரைக்கும் இந்த வீடியோ வந்து என் புருஷன் கண்ணில் படாமல் இருக்கணும், அல்லா ப்ளீஸ் எல்லாம், அவ்வளோதான். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாம் வந்து அடிக்கடி இந்த ட்ரெஸ் இருக்கும், இந்த மாதிரி பட்டன் இருக்கும். நான் லாஸ்ட்டு வ்ளாக்லேயே காமிச்சிருந்தேன் இல்லையா, பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. பாருங்கள், அது ஃபுல்லாக மைஷாவோட ட்ரெஸ்ஸஸ் தான். மைஷாவோட ட்ரெஸ்ஸஸ், ஜல்லாபியா, அப்புறம் வந்து ஷூஸ் எல்லாம் வாங்கியிருக்கா. எப்படி இருக்கு சொல்லிட்டு இந்த மஸ்ஜித், இந்த பில்டிங்கில் தான் நாங்கள் மைஷா குட்டியாக இருக்கும்போது இருந்தோம். இந்த பில்டிங்கில் அனோஷா வந்து ப்ரெக்னென்ட் கூட நான் ஆனேன். ஸோ பார்க்கும்போது ரொம்ப நாஸ்டாலஜியாக இருந்தது. சரி பார்க்கலாம், நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்தோமா, எப்படி இப்போ இருக்குன்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் லைக் 8 வருஷம் ஆச்சா. ஸோ போய் பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம் நானும் மைஷாவும். அப்படியே உங்களுக்கு லைவாக காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். எந்த வீட்னே எனக்கு மறந்து போச்சு. எந்த வீடு? கவுச்செல்லாம் பொறிச்சிருக்காங்க. உடனே இந்த ஃபோட்டோ பம்ப் பண்ணிடுறது. 104 காமிச்சேன் இல்லையா. ஸோ நாங்கள் அந்த வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு அந்த டோர் எல்லாமே எப்படி இருந்ததுன்றதே மறந்து போச்சு. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் வருது எனக்கு. ஆனால் இந்த காரிடார்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது, பட் இந்த டோர் கலர்ஸ்லாம் ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த வீடு தான். ஸோ அங்கே போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்தோம். சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு மெமரிஸ்க்காக தான் இல்லையா. ஸோ அது முடிச்சுட்டு வந்திங்கன்னா நாங்கள் எங்கே போவோம், லஸ்ஸி ஷாப் தான் போவோம். கரெக்டாக 2 மணிக்கு மூட போகுது க்ளோசிங் டைம். நாங்கள் வந்து 1:45 ஓடணும். ஓடிட்டு எதுக்காக அப்படின்னா நியூட்டல்லா ப்ரௌனிக்காக தான். நியூட்டல்லா ப்ரௌனி லஸ்ஸியும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயாச்சு. ஏன்னா ரொம்ப தாகமாக இருந்ததா. ஸோ வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.